ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்னைக்கு ஒரு சூப்பரான கமெண்ட்டுக்கான ரிப்ளை தான் பார்க்க போகிறோம். அதாவது நான் ஸ்கேன் எடுக்க போயிருந்தேன். எனக்கு இப்போ ஓவுலேஷன் இல்லை, இன்னும் ஒரு 2 days கழிச்சு தான் ஓவுலேஷன் நடக்க போகுது, கான்டாக்டில் இருங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயிலாக தான், அதாவது எப்போ ஓவுலேஷன் சைக்கிள் மாறும்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஓவுலேஷன் சைக்கிள் மாறி இருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க அப்படின்ட்டு நீங்கள் தம்மையில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதான் டாப்பிக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்ன அப்படின்னு ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைனா இக்னோர் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நானும் நம்ம சப்ஸ்கிரைபரும் பேசின வாட்ஸ்அப் சேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நிறையா பேர் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக நம்ம வீட்டில் ஹோம் டயட்டு ஃபாலோ பண்ணி எந்த ஒரு விதமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ப்ரெக்னென்சி டிப்ஸ் ஃபாலோ பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. ஸோ நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெகுலராக பீரியட்ஸ் வந்தால் ரெகுலராக ஓவுலேஷன் கரெக்டாக நடக்கும். ஆனால் இர்ரெகுலராக மாறி 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 நடந்தால் ஓவுலேஷனும் மாறி மாறி தான் நடக்கும். உங்கள் பீரியட்ஸ் டேட்லேருந்து 14th day ஓவுலேஷன் நடந்தால் அது ரெகுலர் பீரியடு. எனக்கு பீரியட்ஸே 25 days வந்துடும், அப்போ எனக்கு 14th day ஓவுலேஷன் நடக்குமா அப்படின்னா நடக்காது. உங்களுக்கு 9th day 8th day அப்படி சீக்கிரமாகவே நடந்துடும். ஸோ 9th day 10th day ஓவுலேஷன் நடந்தால் நம்ம எப்போ ஃபேமிலியில் இருக்கிறது? நான் 14ஆம் நாள் 13ஆம் நாள் நினச்சிட்ருப்பேன். ஸோ எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் இருக்கும், லைட்டாக வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும், ஒயிட் டிஸ்சார்ஜ் படும். அதே போல் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஓவுலேஷன் டேட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு குறித்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை தான் நம்ம சப்ஸ்கிரைபரும் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 days கான்டாக்டில் இருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 2 days அவங்களோட கணிப்புப்படி எக் ரப்சர் ஆகிடும்ன்றது கணிச்சு அவங்க இருக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேலு ஃபேமிலியில் இருந்து முடித்ததுக்கப்புறம் போனதுக்கப்புறமேலு அவங்க மறுபடியும் எக்கு ரப்சர் ஆகிடுச்சா அப்படின்றத ஒன்று கிராஸ் செக் பண்ணுவாங்க. அதாவது ஃபாலிகுலர் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. சில பேர் ஜென்ரலாக இந்த மாதிரி இதை மட்டும் செக் பண்ணுற டாக்டர்ஸும் இருக்காங்க. ஸோ உங்களோட எக்கோட சைஸை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு ஃபேமிலியில் இருக்க சொல்லிவிட்டு ஃபேமிலியில் இருந்ததுக்கப்புறம் அது கரெக்டாக போயிட்டு செட் ஆகிட்டுருக்கா, எக்கு வெடிச்சிருக்கா, ரப்சர் ஆகிருக்கா, ஓவுலேஷன் நடந்திருக்கான்றதை கிராஸ் செக் பண்ணுவாங்க. அந்த ஓவுலேஷன் நடக்கலை அப்படின்னா மறுபடியும் ஃபேமிலியில் இருக்க சொல்லுவாங்க. அதே போல் நீங்கள் ஃபேமிலியில் இருந்ததுக்கு அப்புறமேலு உங்களோட அந்த எண்டோமெட்ரியம் அந்த மேடு தட்டின மாதிரி ஒரு இருக்கும். அதாவது உங்கள் கர்ப்பப்பையோட சுவர் ஒரு மாதிரி மேடு தட்டின மாதிரி இருக்கும். எப்பயுமே இருக்கிறத விட கொஞ்சம் வீக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வச்சு சில டாக்டர்ஸ் ஸ்கேன் பண்ணியும் பார்ப்பாங்க, சில டாக்டர்ஸ் அடிவழியாக கைவிட்டும் பார்ப்பாங்க. உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கு வாய்ப்பு இருக்குது, குழந்தை உள்ளே போய் தரிச்சிருக்கு, இன்னும் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலியில் இருக்கிற டேஸ் பார்த்திங்கன்னா கரெக்டான ஓவுலேஷன் டேஸில் இருக்கணும். அந்த ஓவுலேஷன் டேஸ் கால்குலேட் பண்ணுறது உங்களோட வயிறு வலி ப்ளஸ் உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ்ஸு, தென் ஒயிட் டிஸ்சார்ஜ், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு இதெல்லாம் தெரியல அப்படின்னா ஓவுலேஷன் கிட்டு வாங்கி செக் பண்ணிக்கோங்க. அதில் செகண்ட் லைன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அன்னையிலேருந்து 3 நாளைக்கு தொடர்ந்து இருக்கணும். எக்கோட வாழ்நாள் பார்த்திங்கன்னா ஒரே நாள் தான் உயிர் இருக்கும். ஸ்பேமுக்கு தான் 3 நாளில் இருந்து 5 நாளைக்கு உயிர் இருக்கும். அதாவது ஆண்களிட்டிருந்து வர விந்தணுக்களோட உயிர் நாள் தான் 5 நாள், 3 நாள் டு 5 நாள். லேடிஸ்டேருந்து வர எக்கு ஒரே நாள் தான். ஸோ நீங்கள் கரெக்டான டேஸில் இருந்தால் தான் உங்களால் பேபி செட் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இப்போ 3 நாள் கழித்து ஓவுலேட் நடக்குது, 3 நாளைக்கு முன்னாடி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேம் நல்லா குவாலிட்டி ஸ்பேமாக இருந்தால் செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எக் ரிலீஸ் ஆகிறப்ப. பிகாஸ் அந்த குவாலிட்டி ஸ்பேம் ஆகிறதுக்கு உங்கள் பாடி ஹீட் இருக்கக்கூடாது. ஸோ கரெக்டாக வந்த உடனே எக்கு ரெடியாக இருந்துச்சுன்னா டக்குன்னு மீட் பண்ணி பேபியாக ஃபார்ம் ஆகிடும். அது ஒரு ப்ராசஸ் நடக்கும். இல்லை எனக்கு அடுத்த நாள் தான் ஓவுலேஷன் நடக்குது
அப்படின்னா நாள் இருந்தாலும் அந்த ஸ்பேமோட வாழ்நாள் வந்து 3 நாளுன்றனால அடுத்த நாள் உயிரோட தான் இருக்கும். அந்த ஸ்பேமு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் எக்குக்காக. எக்கு ரிலீஸ் ஆனோடனே போய் மிக்ஸ் ஆகிடும். ஸோ இது ஒரு கான்செப்ட். ஸோ எனக்கு அதே போல் வந்து எனக்கு ஸ்பேம் குவாலிட்டியில் அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைனால் நீங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் 3 நாள்லேருந்து 5 டேஸ் இருக்குது. ஸோ இல்லை எனக்கு கொஞ்சம் ஸ்பேமும் கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது, கவுண்ட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, என் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது, பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டான டேஸை கால்குலேட் பண்ணி தான் ஒன்றா இருந்தாகணும், வேறு வழி கிடையாது. ஸோ இந்த ஸ்பேம் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கிறதுக்கு, நிறையா நாள் உயிர் வாழ்கிறதுக்கு, அதாவது 5 நாளுமே உயிரோட இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கொத்தமல்லி இருக்குது பாருங்கள், அந்த கொத்தமல்லி சாறு வந்து சாறில் லெமனும் தேனும் கலந்து ஒரு 1/2 கிளாஸ் வந்து டெய்லியும் குடிக்கலாம். அதே போல் பாதாம் பருப்பு 10 பாதாம் பருப்பு வெறும் வயிற்றில் எடுத்துக்க சொல்லலாம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டோட ஸ்பேம் குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு 5 டேஸ் வாய்ப்புகள் கிடைக்கும். ஐ மீன் உங்களுக்கு 15ஆம் தேதி ஓவுலேஷன் டேட்டு அப்படின்னா நீங்கள் 11ஆம் தேதி தான் உங்களால் இருக்க முடியுது. 15ஆம் தேதி ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வெளியே போகிறோன்னா 11ஆம் தேதி இருந்தாலே 4 நாள் வந்து ஸ்பேம் வந்து அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ 15ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எக்கு ரிலீஸ் ஆகும். ஃபேமிலியில் இருந்தால் தான் ரிலீஸ் ஆகும்னு கிடையாது, ஃபேமிலியில் இருந்தால் தான் ஸ்பேம் ரிலீஸ் ஆகும். இது வந்து உங்களுக்கு வந்து எக்கு வந்து ஓவுலேஷன் ஆட்டோமேட்டிக்காக மாதம் ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தே வந்துட்டுருக்கும். ஸோ ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தே வந்துட்டுருக்கனால அந்த எக்கு வந்து ஸ்பேம் வந்து எக்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் 11ஆம் தேதி இருந்துட்டாலே இந்த ஸ்பேம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். 15ஆம் தேதி எக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிறப்ப போய் மிக்ஸ் ஆகி பேபி ஃபார்ம் ஆகிடும். அதுக்கு தான் வந்து ப்ரெக்னென்சிக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பேம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிருந்து குவாலிட்டி ஷேப் எல்லாமே கரெக்டாக இருந்தால் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப 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 நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ இதை விட பொறுமையாக எந்த இதுலேயும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம டாபிக் வரும். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு தெளிவாக ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ 2 நாள் கழித்து காண்டாக்டில் இருக்க சொல்கிறாங்க அப்படின்னா கரெக்டாக அந்த 2 நாளில் இருந்துடணும். அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ டாக்டர் ஒரு 2 நாள் இருக்க சொல்கிறாங்க, 3 நாள் இருக்க சொல்கிறாங்கன்னா கரெக்டாக அந்த 2 நாள் 3 நாள் இருங்க. இல்லை இது மாதிரி திடீர்னு வந்து எங்களுக்கு ஒர்க் வந்துருச்சு, ஃபங்க்ஷனு, ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் டாக்டர் ட்ரீட்மெண்ட்டே தயவு செஞ்சு எடுக்காதீங்க. என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அது உங்களுக்கும் வந்து லாஸு, மணி லெவல்லே லாஸு, மனசு லெவல்லே லாஸ்ட்டு. எப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ட்ரை பண்ணலை அப்படின்னா உங்கள் மென்டாலிட்டி எப்படி தெரியுமா இருக்கும்? இப்போ தான் டாக்டர்கிட்ட காமிச்சோம், அது ஒன்றும் சரி வரலை, 2 வாட்டி காமிச்சோம், 2 வாட்டி சரி வரல அப்படின்ற மைண்ட் செட் ஆகிடும். ஸோ அந்த 2 வாட்டி நீங்கள் வந்து ப்ராப்பராக ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அது உங்கள் மேலே தான் மிஸ்டேக்கு. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் டவுன் ஆகிறதுக்கான மெயின் ரீசன்ஸ். என்னடா இந்த ஒரு சின்ன விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு கூட நினைக்கலாம். இந்த மாதிரி நிறையா தடங்கல்கள் நடக்கிறனால நீங்கள் டவுன் ஆகிடுவீங்க. இத்தனை வருஷம் ஆச்சு, அத்தனை வருஷம் ஆச்சு, இவங்க அதை பேசுகிறாங்க, இவங்க அதை பேசுகிறாங்க, நம்மளுக்கு மட்டும் செட் ஆகலை, என்ன வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மைண்ட் லெவலில் ப்ரெஷர்ஸ் வந்து குறைச்சி நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ராங் போல்டு உருவாக்கி நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மூவ் பண்ணாதான் இந்த உலகத்தை வின் பண்ணி வர முடியும். அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே பேபி கன்ஃபார்ம் ஆயிடணும்னு சொல்லி நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.